கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை அருமையானது. அவருடைய கிருபை பெரியது. நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நமக்கு நல்லதாய் இருக்கிறது. நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அதிகாலையில் அவரை தேட வேண்டும். நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிற அவருடைய கிருபையை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அநேக ஸ்தோத்திரங்களினால் தேவனுடைய கிருபை நமக்கு பெறுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது அவருடைய கிருபை நம்மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவருடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உயர்த்துகிறதா இருக்கிறது. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் காலைதோறும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் போது அவருடைய கிருபை நம்மை தொடரும். ஆம் பிரியமானவர்களே, பூமியெல்லாம் கர்த்தருடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய கிருபை நம்மை தொடருகிறதா இருக்கிறது. அவர் நம்மை கிருபையினாலே முடிசூட்டி இருக்கிறார். அவர் அளிக்கிற கிருபை நம்மை திருப்தியாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிருபையை இழந்து போகாமல் இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து கிருபையினாலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் கிருபையினாலே நமக்குள்ளே நிறைந்திருக்கிறார். அவருடைய பரிவுணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அவருடைய கிருபை எவ்வளோ அருமையானதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.